ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாரி. பிகாஸ் நான் வந்து 25 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். 25 டேஸ் சேலஞ்சாக நான் நிறையா படிக்கணும், நல்ல நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி 25 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் நடுவில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அப்போவும் அதையும் மீறி நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மே மந்த் அப்படின்றது வந்து என் லைஃப்பில் இந்த 2025 மே மந்த் அப்படின்றது நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள், சர்ப்ரைஸ், சந்தோஷங்கள், கோபம், அழுகை, ரொம்ப ஒரு இவ்வளோதானா வாழ்க்கை, இனிமேல் முடிஞ்சா அப்படின்ற மாதிரி இப்போ அவ்வளோ நிறையா நடந்தது. அதன் பிறகும் நான் வந்து ஒவ்வொன்றா வந்து ஓகே நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நடுவில் ஒரு 2-3 டேஸ் மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமும் வந்து நான் ஒரு 19 டேஸ் நினைக்கிறேன் அது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இன்னொரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸாம் இருந்தது. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே நம்ம இதை விட்டுறலாம், ட்ராப் பண்ணிடலாம். பிகாஸ் நான் வந்து 20 டேஸ் வரைக்கும் பண்ணிட்டேன். பட் என்னால் வந்து அந்த 5 டேஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியல. பிகாஸ் நான் சொன்னது தான், நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. பிகாஸ் நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்துகிட்டு, பட் அந்த விஷயத்த வந்து என்னால் ப்ராப்பராக பண்ண முடியலை. அது மை செல்ஃப், எனக்கும் கூட நான் வந்து ஒரு சாரி அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே. ஆனால் வந்து இந்த விஷயத்தை இந்த ஜூன் மந்தில் நான் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறேன். 25 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி. எதுக்கு அப்படின்னா, ப்ராப்பராக படிக்கிறதுக்கு, ஓகேவா? ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு, அண்ட் தென் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடுறதுக்கு, அண்ட் தென் இன்னொரு சேனலும் இருக்குது எனக்கு, யூடியூப் 2, ஓகேவா? அதாவது ஹாப்பி லைஃப், மோட்டிவேஷ்னல் புக்ஸ் எல்லாம் வந்து அதில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி யூடியூப்க்கு தேவையான விஷயங்கள், அப்புறம் ப்ராப்பராக படிக்கிறது, ஏதாவது ஒரு புது விஷயத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 25 டேஸ் சேலஞ்சை வந்து நான் கையில் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஜூன் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? பிகாஸ் நாளைக்கு வந்து சண்டே இல்லையா? ஸோ என்ன சொல்லுவாங்க, சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா அப்படின்னு இருப்பாங்க. ஸோ சண்டே விட்டுட்டு ஜூன் 2லேருந்து 25 டேஸ் சேலஞ்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ண போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்களும் ஜூன் 2லேருந்து ஏதாவது விஷயத்தை வந்து நிறையா ஒரு 2-3 விஷயத்தை கையில் எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ 25 டேஸ் அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் வந்து நமக்கு இன்னும் வந்து கொஞ்சம் ஜாலியாக பண்ணுறதுக்கு நம்மளால முடியும். அண்ட் தென் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸாம் வருது அப்படின்றதுனால படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த விஷயமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த 25 டேஸ் சேலஞ்ச் அப்படின்றத வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் தென் எனக்கும் தான், ஓகேவா? ஸோ நான் இந்த கமிட்மெண்ட்டை வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். அதே போல் நீங்களும் வந்து கீழே இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த விஷயத்தை வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அந்த விஷயத்தை நம்மளோட சேர்ந்து நம்ம எல்லாமே ப்ராப்பராக முடிக்க போகிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது தான் அதை நம்ம ப்ராப்பராக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுக்கு வந்து அந்த தாட் வந்து இருக்கும். நம்ம மைண்டும் வந்து ரெடி ஆகும், ஓகே நம்ம இதை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் நம்ம ஒரு இடத்துல வந்து இப்போ இந்த கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் அடுத்த நாள் வந்து நம்மளாலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லினா நம்மளுக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும். ஸோ அந்த மாதிரியான ஃபீலிங் இருக்கும்போது நல்ல விஷயத்துக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்பராக ஒரு விஷயத்தை கண்டினியூவாக அது ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுவோம். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் இது போக நம்மளுடைய சேனலில் ஹிந்தி ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே வந்து பிராத்மிக்லேருந்து விஷாரத், பூர்வாத், மத்தியமா, ராஷ்டிர பாஷா எல்லாமே, பிரவீன் வரைக்கும் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அது போக அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ கோர்ஸும் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து எப்பவும் போல் ப்ராப்பராக வந்துகிட்டே தான் இருக்கும். அது போக ஆல்ரெடி எல்லாமே பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அது போக மிச்சதும் வந்து நான் அப்பப்போ வந்து எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ், ஐ ஹோப் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும், ஓகேவா? ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ப்ராப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், எனக்கும் தான், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.